ஈஸ்வரிய பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப பாக்யலட்சுமி சீரியல்ல ஒரு பக்கம் வந்து பாக்யா வீட்லேருந்து எல்லாருமே வராங்க. எழிலு, செழியன், குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. ஜெனி அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ குழந்தையெல்லாம் தூக்கி கொஞ்சுறது அப்படி இப்படின்னு ஈஸ்வரியும் ஒரு பக்கம் சந்தோஷம், கோபியும் சந்தோஷம். ஸோ இப்போ வந்து கோபி வந்து நம்ம பாக்யா கிட்ட பேசுறாரு. இல்ல நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும். நம்ம பிள்ளைங்கலாம் உன் கூட இருக்கும்போது உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னோன, நான் அப்படி சொன்னேனா? என் கூட குழந்தைங்கள வச்சுக்கணும், நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேனா? நீங்க இங்கேருந்து போனதுக்கப்புறமா உங்க அம்மா என்னலாம் பண்ணுவாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்றாங்க. அதுக்கடையில வந்து எப்போ குழந்தை பெத்துக்கலான்னு இருக்கு அப்படின்னு பழையபடி ஈஸ்வரி வந்து எழில போட்டு டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்போ குழந்தை பெத்துக்கலான்னு இருக்கு அப்படின்னு உடனே பாக்யா முறைச்சிட்டே கோபியை பார்த்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கண்ணை காட்டுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து கோபி கேட்டிருக்காரு இல்லையா, ஒரு 2 மாசத்துல கண்டிப்பா நான் வந்து வீடை காலி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கோபி வந்து கேட்டிருக்காரு இல்லையா. அதுக்கே வந்து ஈஸ்வரி ஒரு பக்கம் முறைச்சிட்டு தான் இருக்காங்க பாக்யாவை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ ஈஸ்வரி ரொம்ப பாசமா கோபி கிட்ட உட்காந்து பேசுறாங்க. ஏன்பா கிச்சனுக்கு இன்னைக்கு போகலையாப்பா அப்படின்னா, போகணுமா கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே டேபிளில் வந்து காஃபி அப்படியே இருந்து ஆறி போய் மூடி இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த காஃபி வந்து யார் போட்டா இப்படி திறந்துருக்கு, ஏ செல்வி இந்த காஃபி யார் போட்டா இங்கே இருக்கு, யாருக்காக போட்டது அப்படின்னா, எனக்கு தெரியாதுமா அப்படின்னா பாக்யாவும் எதுவுமே சொல்லலை. அப்போ கோபி ஈஸ்வரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா அந்த காஃபி நான் போட்டதாம்மா அப்படின்னோடனே, நீ போட்டதா, ஏன்பா கஷ்டப்படுற, உனக்கு காஃபி வேணும்னா அம்மா கிட்ட கேட்டிருக்கலாம்ல, அம்மா நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல, ஏன்பா உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க. அது எனக்கு நான் போட்டது இல்லைம்மா, நான் வந்து பாக்யாவுக்கு போட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஈஸ்வரி பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னா, ஆமாம்மா நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்தால ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாம்மா வந்து காஃபி போட்டு கொடுத்தேன் அவளுக்கு அப்படின்னு. ஓ அதை அவள் குடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி ரொம்ப கோவமா. உடனே விறுவிறுன்னு பாக்யாட்ட போகிறாங்க ஈஸ்வரி. ஏய் உனக்கு எவ்வளோ திமிரு, அவன் வந்து காஃபி போட்டு கொடுத்தா அதை வந்து குடிக்காம அவன் முன்னாடியே வச்சுட்டு அதே மாதிரி அவன் முன்னாடியே தூக்கி போட்டு கொடுத்த காஃபியை கீழே ஊத்துறியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஈஸ்வரி. காஃபி இருக்கிற காஃபியை தானே கொட்ட முடியும், இல்லாத காஃபி எப்படி கொட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பாக்யா பேச, இருந்தாலும் தனக்கு தலக்கணத்தில் நீ ரொம்ப ஆடுற பாக்யா, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது உனக்கே புரியல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரி வந்து திட்டுறாங்க. பாக்யா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க அத்தை, தேவையில்லாமல் பேசுகிறீங்க, நான் எதுவும் வேணும்னே பண்ணலை, எனக்கு தேவைப்பட்டா அந்த விஷயத்தை நான் செஞ்சுக்க போகிறேன், எதுக்காக உங்கள் பிள்ளை வந்து எனக்கு செஞ்சு தரணும், நான் யாரோட தயவையும் எதிர்பார்க்கல, எனக்கு யார் உதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக வந்து பாக்யாவும் பதிலடி கொடுத்தாச்சு. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, இந்த சீரியல் எப்போ தான்ப்பா முடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.